ரொம்பவே சுவாரஸ்யமான டாப் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் ஒரே மாதிரியாக பிறந்த ரெட்டை குழந்தைகளை பார்த்துருப்போம். அவங்களோட உருவம், அவங்களோட முகம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவங்களோட கைரேகை மட்டும் ஒரே மாதிரியாக இருக்காதாம். காரணம், அவங்க கருப்பாயில் இருக்கிறப்போ வெளியே இருந்த சுற்றுச்சூழல் மாற்றம், தொப்புள் கொடியோட நீளம் மற்றும் விரலோட வளர்ச்சி விகித மாற்றங்கள் காரணமாக தான் சொல்லப்படுது. நம்மளோட மூளை தன்னைத்தானே சாப்பிட்டு இருக்குன்னு விஞ்ஞானிகள் நடத்தின ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பேரு பாகோசைட்டோசிஸ். நம்ம மூளையில இருக்கிற ஒரு செல் பகுதி வளர்ச்சி அடைகிறப்போ அதை விட சின்னதா இருக்கிற செல் பகுதியை சாப்பிடுமா. நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியும் இதை சார்ந்துதான் இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நம்மளோட உயிருக்கோ இல்லை மூளைக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல தலையே இல்லாம ஒரு உயிரினம் 18 மாதங்கள் வரை உயிர் வாழ்ந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? 1940 அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நகரத்துல கோழி ஒண்ணு தலையே இல்லாம 18 மாதங்கள் வரை உயிர் வாழ்ந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூளைக்கு செல்லுற நரம்பை மட்டுமே வச்சு உயிர் இயங்குறதுக்கான தேவைகளை உருவாக்கி 18 மாதங்கள் வரை உயிர் வாழ்ந்திருக்கு அந்த கோழி. டை அணிவதால மூளைக்கு செல்லுற ரத்த ஓட்டம் 7.5% வரை குறையும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2018 நடத்தப்பட்ட இந்த ஒரு ஆய்வுல தொடர்ச்சியா நம்ம டை அணிவதால தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் மற்றும் கழுத்து பகுதியில கிருமிகள் உண்டாகிற அதிக சான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நாயோட சராசரி வயது 10-13 வயது. ஆனா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ப்ளூவே என்ற இந்த நாய் இதோட வயசு 29.5 ஆண்டுகள். இது 29 வருஷமா வாழ்ந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உலகத்திலேயே ரொம்ப அதிகமா வாழ்ந்த பூனை எதுன்னு பார்த்தா அமெரிக்காவில் வாழ்ந்த இந்த ஒரு பூனை தான் சொல்றாங்க. இது கின்னஸ் ரெக்கார்ட்ல பதிச்சிருக்காங்க. அதோட பேர் கிரீம் பஃப். இது எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்குன்னா அதோட 38 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கு. நாம இத்தனை நாளா மவுண்ட் எவரெஸ்ட் தான் உலகின் உயரமான மலைன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உலகின் உயரமான மலையோட பேர் எதுன்னு கேட்டீங்கன்னா மௌனா கியா அண்ட் மௌனா லியா. இரட்டை மலையான இதோட நீளம் 10.2 கிலோமீட்டர். அப்புறம் ஏன் இது முதல்ல லிஸ்ட்ல வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மலையோட மொத்த நீளமான 10.2 கிலோமீட்டர்ல 4.2 கிலோமீட்டர் கடலுக்கு அடியில் இருக்காம். ஹுவாய் தீவில் இருக்கிற இந்த இரட்டை மலைகள் உலகத்திலேயே உயரமான மலைகள்னு பேர் எடுத்திருக்கு. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு பழமொழி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அளவுக்கு அதிகமா சிரிச்சா நம்ம உயிரே நம்மளை விட்டு போயிரும்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதிகமா சிரிச்சோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. எறும்புகளுக்கு நுரையீரலே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, இந்த எறும்பு எந்த இனத்தை சார்ந்ததோ அந்த இனத்தை பொறுத்து உடம்புல இருக்க 10க்கும் மேற்பட்ட துளைகள் மூலமா தான் இது சுவாசிக்குதுன்னு சொல்றாங்க. உலகத்திலேயே ரொம்ப அமைதியான இடம் எதுன்னு தெரியுமா? மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட அனச்சாய்க் சேம்பர் தான் அந்த உலகத்திலேயே ரொம்ப அமைதியான இடம். -20.6 டெசிபல் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி மட்டுமே இருக்க அந்த இடம் உலகிலேயே ரொம்ப அதிகமாக சவுண்டை கம்மி பண்ணுற இடமாட்டு கின்னஸ் ரெக்கார்டில் பேர் பெற்றிருக்கு. கடினமான காங்கிரீட் சுவர்களை கொண்டு கட்டப்பட்ட அந்த சேம்பர் ஒளி அதிர்வுகளை தடுக்கிறதுக்காக ஸ்ப்ரிங் பொருட்களால் சுற்றியும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கடைசியா நாம பார்க்க போற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா நாம எல்லாரும் மரம் அறுக்கிறதுக்கு பயன்படுத்துற செயின்ஸாவா பார்த்துருப்போம். இது உண்மையிலேயே மரம் அறுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்படலை. இதை முதல்ல கண்டுபிடிச்சது குழந்தை பெத்தெடுக்கிறப்போ நடக்கிற அறுவை சிகிச்சைக்கு தான். ஒரு விதமான ஃபிளெக்சிபிள் சாவாயுதம் கண்டுபிடிச்சவங்க பெண்களோட அந்தரங்க உறுப்பை விரிவுபடுத்தி குழந்தைய வெளியெடுக்கிறதுக்காக தான் பயன்படுத்தினாங்க. இது அதுக்கு மட்டும் இல்லை, நோய் நிறைந்த எலும்புகளை அகற்றுவதற்காகவும் இந்த செயின்ஸா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லான சில ஃபேக்ட்ஸ்களும் சொல்லியிருக்கு. இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணுன்னாக்கா இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.